ஒரு உண்மையா? வாங்க. என்ன சார், எங்க மாமா இப்ப இங்க எதுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லி இவனுக்கு எதுக்கு வீடு கொடுத்தீங்க, உடனே காலி பண்ணுங்கன்னு சொல்ல வந்திருக்காரு. அவர் சொல்றதுல கார்ல வாங்கிக்காதீங்க. அப்படியே நீங்க என்ன காலி பண்ண சொன்னாலும் நான் காலி பண்ண மாட்டேன். என்ன கொடுமைப்பட்டா சார் இது? சிதம்பரத்துக்கு வீடு வேணும்னு கேட்டதே நீங்க தான். நீங்க சிபாரிசு பண்ணதுனாலதான் வீட்டு புரோக்கரை அவங்ககிட்ட அனுப்பி வச்சேன். எனக்கு மனசு பொறுக்கல சார். நான் உண்மையை சொல்லிட போறேன். தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க. அவனுக்குள்ள ஒரு ஃபயர், லட்சிய வெறி, தாகம் இருக்கு. நிச்சயமா அவன் சினிமா டைரக்டர் ஆயிடுவான். செஞ்ச உதவிக்கு நன்றி எதிர்பார்க்கிற காலம் சார் இது. நீங்க என்னன்னா திட்ட வாங்கிக்கிறீங்க. எனக்கு அதுல சுயநலம் இருக்கே. நாளைக்கு அவன் டைரக்டர் ஆயிட்டானா அவனோட அடுத்த படத்துக்கு நான் தானே ப்ரொடியூசர். இந்து, ஐ ஹாவ் அ குட் நியூஸ் ஃபார் யூ. கேட்டா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவேன். இன்னைக்கு லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ் திடீர்னு ஒரு மீட்டிங் வச்சுட்டாங்க. பிலீவ் இட் ஆர் நாட், என்ன பத்தி மட்டும் half an hour பேசினாங்க. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து என்னோட salary 30,000 இல்ல 35,000. என்னாச்சு உனக்கு? இந்து, ஏய் இந்து, உங்களுக்கு காரணம் தெரியாது? இன்னைக்கு மத்தியானம் 3:30 மணிக்கு ஸ்னேகம் ஹோம்ல நமக்கு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. இன்னைக்கு மறுப்பீங்க, நாளைக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவீங்க. இப்படி இழுத்து அடிச்சு கடைசியில அடாப்ஷனே வேண்டான்னு ஏமாயால சொல்ல வச்சிடுவீங்க. ஆக மொத்தம் நம்ம எம்ஆர்பிக்காக மட்டும்தான் வாழணும், அப்படிதானே? நோ நோ. சரி, ஒண்ணு பண்ணலாம். நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுறேன். நீ ஸ்னேகம் ஹோம் மட்டும் இல்ல, ஹோல் டே எங்கெல்லாம் கூட்டு போறியோ அங்கெல்லாம் நான் வரேன். ஓகேயா? ஓகேயா? ஓகேடா குட்டி. சரி, நீங்க போய் ஃப்ரெஷ்ன் அப் பண்ணுங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். தட்ஸ் மை டியர். என்ன ப்ரொடியூசர் கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சா? ப்ரொடியூசர் என்ன ஏமாத்திட்டார். உன் கதை காப்பி, இதே கதையே டைரக்டர் கிருஷ்ணகாந்த் போன வருஷமே கொடுத்துட்டாரு. கொடுத்த பணத்தோட சந்தோஷமா போன்னு சொல்லிட்டாரு மாமா. என்னடா சினிமால இப்படி எல்லாம் வேற நடக்குமா? இது என்ன, இன்னும் என்னென்னமோ நடக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் ஜெயிச்சாகணும். சொந்தம்னு சந்தோஷத்தை சொல்ல வந்தனா, துக்கத்தையும் சொல்றதான முறை. அதான் வந்த மாமா, எல்லா சோதனையும் ஜெயிச்சு சாதிச்சு காட்டுறேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார்? அவனை பொறுத்த வரைக்கும் நான் தான் அவனுக்கு வில்லன். வெளியில அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டாதான் அவனுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஃபயர் அணையாம இருக்கும், முன்னேறணுங்கிற வெறி இருக்கும். அதுக்காகத்தான் அவனுக்கு உசுப்பேத்தி இந்த வீட்டை விட்டு அவனை நான் வெளியில அனுப்பிச்சேன். நான் உதவி பண்றேன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஃபயர் அணைஞ்சிரும் சார். அது அணைய வேணாம், அப்படியே எரியட்டும். அதனாலதான் அவனுக்கு நான் உதவி பண்றது அவனுக்கு தெரிய வேணாம்னு சொல்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ so மச். நீயும் சிதம்பரத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடாத. நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேனே. நான் ஒரு பத்மா, என்னையா இது? பொன்மணி சொன்னா பொய்யாகாதியா? நீ பொழைச்சிடுவ, டபக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருவ அப்படின்னு நான் கூட நினைச்சேன். இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணியா? இங்க பாரு, நீ முழுசா குணமானாலும் சரி, இல்ல அரைக்குறையா குணமானாலும் சரி, உன் கம்பெனிய என்னால என் பேருக்கு எழுதி வாங்க முடியும். அதுக்காக தான் பிடிவாதமா இதே ஸ்டேஜ்ல இருக்கிறியா? நீ செய்வ. ஆனா நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் போதும், உன்னை கொன்னும் கதையை முடிச்சிடுவேன். அப்புறம் கம்பெனி கவிதா கைக்கு வந்துடும். கவிதா கைக்கு வந்தா என் கைக்கு வந்த மாதிரி தானே? என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பேன், செயல்ல இறங்க மாட்டேன்னு நினைக்கிறியா? செய்வையா, கொலையும் செய்வேன். வேண்டாயா, அப்படி பார்க்காத. என்னால முடியும், உன்னை என்னால கொலை செய்ய முடியும்.